Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 1ஓட எக்ஸாம்பிள்ஸில் எக்ஸாம்பிள் 1.15 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். தட் இஸ் பேஸ்ட் ஆன் ரேங்க் யூஸிங் ரோ எக்லான் ஃபார்மில் பார்த்துருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அகைன் அதோட கண்டினியூவேஷன் எக்ஸாம்பிள் 1.16 இருந்து பார்க்கலாம். சேம் கொஸ்டின், ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் தி ஃபாலோயிங் மேட்ரிசஸ் விச் ஆர் இன் ரோ எக்லான் ஃபார்ம். ஆல்ரெடி அது ரோ எக்லான் ஃபார்மில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது வாட் இஸ் தி ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணோம். ஓகே, ஸோ அப்போ கிவன் என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் வந்து 2 0 -7 3 0 0 3 1 0 0 1. ஓகே, ஸோ அப்போ இதோட ரேங்க் என்னன்னு ஃபைன் பண்ணணும். சின்ஸ் தி ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் ஏ வந்து என்ன 3/3, அப்போ ரேங்க் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்க போகுது, மினிமம் ஆஃப் 3,3 விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ அப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் திஸ் என்ன அப்படின்றத ஃபைன் பண்ணலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் 3/3 வந்து என்ன பாருங்க. ஸோ 2 0 -7 அந்த கிவன் மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கிறேன். அப்போ டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணுறப்ப 2னா 2 இன்ட்டு இந்த ரோ காலம் விட்டிங்கன்னா ஸோ 3 -0 இன்ட்டு ஸோ திஸ் ரோ காலம் லீவ் பண்ணிங்கன்னா 0 -0. நெக்ஸ்ட் -7 இன்ட்டு ரோ காலம் விட்டால் 0 -0. ஸோ அப்போ இதெல்லாம் 0, இது என்ன ஆகும் 2 × 3 6 விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நான் 0 ஃபார் 3/3 மைனர். அப்போ என்னாச்சு, ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3, அவ்வளோதான். பட் நம்ம இதை கொஸ்டினை பார்த்த உடனே சொல்லியிருக்கலாம். ஏன்னா வந்து என்ன ரோ எக்லான் ஃபார்மில் எழுதியாச்சு. எழுதின உடனே எத்தனை நான் 0 ரோஸ் இருக்குது, 3 நான் 0. ஏன்னா இந்த ஒன்றை நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணாலும் 0 ஆகாது. ஸோ 3 நான் 0 என்ட்ரி இருக்கிறதுனால ஸோ அதுதான் நம்ம இங்கே சொல்லியிருப்போம். நோட் தட் தெர் ஆர் 3 நான் 0 ரோஸ். அப்போ 3 நான் 0 ரோஸ் இருக்கிறதுனால இது வந்து என்ன நம்மளுக்கு ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3 தான். செகண்ட் கொஸ்டின், கிவன் என்ன அகைன் ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் -2 2 -1 0 5 and 1 0 0 0. இப்போ நம்மளுக்கு பார்த்ததுமே தெரியுது ரோ வந்து என்ன ரேங்க் ஆஃப் திஸ் ஈக்குவல் டு 2. ஏன்னா நான் 0 ரோஸ் வந்து 2 இருக்கிறதுனால. பட் அதை ப்ராப்பராக ப்ரூவ் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் என்ன, சின்ஸ் தி ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் 3/3 அகெயின். ஸோ அப்போ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 3,3 விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. அப்போ 3க்கு தான் இருக்கணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 ஒன்று 3ஆக இருக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக இருக்கலாம். பட் ஆப்வியஸ்லி நமக்கு தெரிஞ்சது ரேங்க் வந்து 0வில் இருந்து நமக்கு தட் இஸ் 2 ரோ தான் நான் 0 இருக்கிறதுனால ரேங்க் வந்து 2 தான். பட் நம்ம இப்போ ப்ராப்பராக செக் பண்ணுவோம். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் 3/3 மேட்ரிக்ஸ் அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கிறத சால்வ் பண்ணுறோம். ஸோ அப்போ -2 × 0 -0. அடுத்தது இங்கே -2 இன்ட்டு இந்த ரோ காலம் விட்டிங்கன்னா 0 -0 அகெயின். தென் -1 இன்ட்டு இந்த ரோ காலம் விட்டிங்கன்னா 0 -0. அப்போ ஃபைனலி என்ன வருது 0. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 0 வந்ததுனால ஃபார் 3/3 மைனருக்கு வந்ததுனால ரேங்க் ஆஃப் ஏ வந்து கண்டிப்பாக 3 இல்லை. அப்போ இட் மஸ்ட் பி லெஸ் தென் 3. நவ் கன்சிடர் தி செகண்ட் ஆர்டர் மைனர். ஸோ அப்போ செகண்ட் ஆர்டர் மைனருங்கிறப்ப இதில் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 4 என்ட்ரியே எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ -2 2 0 5 எடுத்திங்கன்னா என்ன வரும் -10 -0 which is -10 not equal to 0. therefore determinant of a not equal to 0 for a 2/2 மைனர் வந்ததுனால what is rank of a which is 2. இதுதான் ப்ரொசீஜர். பட் நம்ம பார்த்த உடனே எழுதிடலாம். இப்போ ஒரு 1 மார்க் கொஸ்டினில் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக நம்ம என்ன சொல்லிடலாம், there are 2 நான் 0 rows in a row echelon form so that the rank of that matrix is 2. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகே, then third one, given a equal to 6 0 -9 0 2 0 0. ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ 4/3 மேட்ரிக்ஸ். அப்போ மினிமம் ஆஃப் 4,3 எடுத்து பண்ணுவோம். பட் எத்தனை நான் 0 இருக்கு பாருங்க 1 2. ஸோ அப்போ ரேங்க் வந்து 2, அவ்வளோதான் கொஸ்டினோட ஆன்சர். பட் ப்ரொசீஜர், வாட் இஸ் தி ப்ரொசீஜர், ரேங்க் ஆஃப் ஏ இஸ் 4/3. அப்போ வாட் இஸ் ரோ ஆஃப் ஏ which is minimum of 4,3. அப்போ less than or equal to 3. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஒன்று 3ஆக இருக்கலாம், இல்லை அதை விட சின்னதாக இருக்கலாம். since there are 2 நான் 0 rows என்னென்னது ரேங்க் ஆஃப் ஏ வந்து லெஸ் தென் 3. ஏன்னா 2 நான் 0 ரோஸ் இருக்கிறதுனால டெஃபினட்டாக ரேங்க் ஆஃப் ஏ வந்து என்னவா இருக்க போகுது, லெஸ் தென் 3ஆக தான் இருக்க போகுது. ஏன்னா 3 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை, இப்போ தான் மேலே பார்த்தோம். ஓகே, ஸோ நவ் கன்சிடர் செகண்ட் ஆர்டர் மைனர். அப்போ செகண்ட் ஆர்டர் மைனர் ஏதோ ஒரு நம்பர் 4 நம்பரை எடுத்து செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 4 எடுத்துக்கலாம். டெஃபினெட்லி வில் கெட் நான் 0. ஸோ அப்போ 6 0 0 2 பண்ணிங்கன்னா 12 -0. ஸோ தட் விச் இஸ் 12 which is not equal to 0. therefore determinant of a is not equal to 0 for a 2/2 மைனர். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து நம்மளுக்கு என்ன 2. அவ்வளோதான் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு அடுத்த செக்ஷன் பேஸ் பண்ணி 2 தியரம்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன அப்படின்னா தியரம் 1.11 என்ன அப்படின்னா த ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் இன் ரோ எக்லான் ஃபார்ம் இஸ் தி நம்பர் ஆஃப் நான் 0 ரோஸ் இன் இட். இப்போ தான் மேலே பேசணும். இப்போ 3 நான் 0 ரோ இருக்குன்னா ரேங்காக வந்து 3, 2 நான் 0 என்ட்ரி இருக்குன்னா ரேங்க் வந்து 2. அதுதான் இங்கே தியரமாக சொல்லியிருக்காங்க.
Then 1.12 என்ன, the rank of a non-zero matrix is equal to the number of non-zero rows in the row echelon form of the matrix. மேலே கொடுத்துருக்கிறதோட similar form தான். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண போகிறோம், ஃபர்தராக வரப்போகுது. இப்போ எக்ஸாம்பிள் 1.17 என்ன அப்படின்னா, ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் பை ரெடியூசிங் இட் இன் டு தி ரோ எக்லான் ஃபார்ம். இதுதான் ஈஸியஸ்ட் வே கம்பேர் டு ப்ரீவியஸாக நம்ம அந்த மைனர்ஸ் வச்சு போட்டோம்ல அதை விட. ஏன்னா இப்போ ஒரு 4/3 இருக்கப்போ நமக்கு அந்த மைனர்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப 3/3 மைனர்ஸ் 4 கேஸ் பண்ணோம். அப்புறம் அந்த 4 கேஸ் முடிச்சுட்டு அடுத்து 2/2 ஒன்றா செக் பண்ணோம். கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ். பட் இந்த ரோ எக்லான் ஃபார்ம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது. இதை வச்சு ரேங்க் ஃபைண்ட் பண்ணுறது சிம்பிள் வே. ஸோ அப்போ ஏ மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கிறோம். நம்மளோட ரோ எக்லான் ஃபார்ம்னா என்ன, ஃபஸ்ட்டு இந்த நான்-ஜீரோ என்ட்ரிக்கு கீழே இருக்கிறதெல்லாம் 0 ஆக்கணும். அடுத்து செகண்ட் ரோவோட நான்-ஜீரோ என்ட்ரிக்கு கீழே இருக்கிறதெல்லாம் 0 ஆக்கணும். அதுதான் ஐடியா. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பை அப்ளையிங் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் வி கெட். அப்போ இதை 0 ஆக்கணும்னா நான் என்ன பண்ணணும், வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் R1. அப்போ இந்த 2 0 ஆக்கணும்னா 2 டைம்ஸ் 1 பண்ணிங்கன்னா 2 செப்பரேட் பண்ணால் 0. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் 2 டைம்ஸ் R1. அடுத்து இந்த 3 0 ஆகணும்னா நான் என்ன பண்ணணும், 3 டைம்ஸ் ஆஃப் திஸ் R1. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் 3 டைம்ஸ் R1. அப்போ எதில் சேஞ்ச் இல்லை, R1ல சேஞ்ச் இல்லை, அதை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ இப்போ 2 மைனஸ் 2 அப்போ என்ன ஆயிரும், 0. அடுத்து இங்கே வந்து R2 1 மைனஸ் 2 டைம்ஸ் 2 வந்து 4. அப்போ 1 மைனஸ் 4 என்ன, மைனஸ் 3. அடுத்தது இங்கே 4 மைனஸ் 2 டைம்ஸ் 3 6. அப்போ 4 மைனஸ் 6 பண்ணிங்கன்னா will get minus 2. அவ்வளோதான் R2. R3 பாருங்க, 3 minus 3 0. 0 minus 3 times 2 6. அப்போ minus 6. ஸோ அப்போ 0 minus 6 வந்துடும். அடுத்து 5 minus 3 times 3 9. ஸோ அப்போ 5 minus 9 என்ன, minus 4. ஸோ தட் இஸ் திஸ் ஆன்சர். முடிஞ்சு. அடுத்து R3 கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதை நான் 0 ஆக்கணும். ஏன்னா ரெண்டாவது நான்-ஜீரோ என்ட்ரி இங்கே இருக்குது, அது கீழே இருக்கிறது எனக்கு இது 0 ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம், ஸோ ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால டெஃபினட்டாக நான் மைனஸ் தான் இன் பிட்வீனில் போடணும். ஸோ அப்போ இதை இன்ட்டு 2 பண்ணால் வில் கெட் திஸ் கேன்சல். அப்போ R3 மைனஸ் 2 டைம்ஸ் R2. அப்போ எதில் சேஞ்ச் இல்லை, R1ல சேஞ்ச் இல்லை, R2லையும் சேஞ்ச் இல்லை, அதை ஃபஸ்ட் எழுதிடலாம். அப்போ R3 சால்வ் பண்ணலாம். 0 minus 2 times 0 which is 0. minus 6 minus 2 times minus 3. அப்போ minus 6 minus 2 times minus 3. அப்போ minus 6 plus 6 ஆயிருமா. so that it becomes 0. அடுத்து minus 4 minus 2 times minus 2. so அப்போ minus 4 plus 4 which is 0. அவ்வளோதான். ஸோ அப்போ non-zero rows எத்தனை இருக்கு, 2. therefore the above row echelon form has 2 non-zero rows. அப்போ rank of that matrix நமக்கு என்ன, 2. அப்போ rank of A is nothing but 2. அவ்வளோதான் answer for this question. Then example 1.18 find the rank of this matrix by reducing it into the row echelon form. அப்போ solution given என்ன, A equal to 2 minus 2 4 3 minus 3. ஸோ இப்போ இந்த மாதிரி மேட்ரிக்ஸுக்கு தான் நான் சொன்னேன். இதோட ஆர்டர் பாருங்கள். ஸோ 3/4 இருக்குது. அப்போ நான் 3 ஃபைன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு இந்த 3க்கு டிட்டர்மினன்ட், அடுத்து 1 2 இந்த லாஸ்ட் காலம், அடுத்து 2 3 4 1 2 இந்த காலம். இந்த மாதிரி நம்ம ஒரு 4 கேஸில் நம்ம இதை பண்ணுற மாதிரி இருக்கும். 3/3 மைனருக்கு 0 வந்துட்டே இருந்ததுன்னா. ஸோ அதுதான் ப்ரொசீஜர். பட் இந்த ரோ எக்லான் ஃபார்முங்கிறப்ப நம்ம யூஸ்வலி ஃபாலோ பண்ணுற சேம் ப்ரொசீஜர் தான். அப்ளையிங் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் to the given expression we get. அப்போ இதை நான் 0 ஆக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், with the help of R1. ஸோ நீங்கள் வேணா இந்த R1 2ஆல் டிவைட் பண்ணி கூட நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். பட் அடிஷ்னல் ஸ்டெப் தான் அது. அதுக்கு டேரெக்டாகவே நம்ம பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம், இதை இன்ட்டு 3 இதை இன்ட்டு 2 பண்ணால் இது 0 ஆயிரும். அதுதான் கேஸ். ஸோ அப்போ R2 என்ன பண்ணுறேன், 2R2 + 3R1. ஸோ இப்போ 2R2. ஸோ அப்போ 2 times minus 3 ப்ளஸ் 3 டைம்ஸ் ப்ளஸ் 2 என்ன வரும் பாருங்கள், மைனஸ் 6 ப்ளஸ் 6 0 ஆயிரும். ஸோ அதுதான் நம்மளோட எய்ம். அதே மாதிரி இந்த 6ஐ 0 ஆக்கணும்னா என்ன பண்ணலாம், இதை இன்ட்டு 3 பண்ணி சப்ராக்ட் பண்ணாலே போதும். ஸோ அதுதான் ஐடியா. அப்போ R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் 3R1. அவ்வளோதான். ஸோ அப்போ எதில் சேஞ்ச் இல்லை, ரோ 1ல் சேஞ்ச் இல்லை, அப்படியே எழுதிக்கலாம். ரோ 2 என்ன ஆகும், 0 இந்த என்ட்ரி. அடுத்து இங்கே என்ன ஆகும், 4 2 4s are 8 8 minus 6 ரைட்டா. ஸோ அப்போ 8 ப்ளஸ் 3 டைம்ஸ் மைனஸ் 2. அப்போ 8 minus 6 என்ன, 2. ஸோ அதுதான் நம்ம செகண்ட் என்ட்ரியாக எழுதியிருப்போம். அடுத்த என்ட்ரி என்ன, 2 into 2 minus 4. ஓகே, ப்ளஸ் 3 டைம்ஸ் 4 வந்து 12. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா வில் கெட் ப்ளஸ் 8. ஸோ தட் இஸ் தி நெக்ஸ்ட் என்ட்ரி. அடுத்து minus 1. ஸோ அப்போ 2 டைம்ஸ் minus 1 minus 2 ப்ளஸ் 3 3s are 9 minus 2 + 9 is 7. சிமிலர்லி தேர்ட் ரோக்கோ சேம், R3 minus 3R1 பண்ணிங்கன்னா 0 8 minus 13 minus 2 வருது. அவ்வளோதான். அடுத்து நான் என்ன பண்ணோம், இந்த செகண்ட் ரோவை 0 இந்த என்ட்ரி. ஃபர்ஸ்ட் ரோவோட நான்-ஜீரோக்கு கீழெல்லாம் 0 ஆக்கியாச்சு. செகண்ட் ரோ நான்-ஜீரோ இங்கே இருக்கா, அப்போ இதை 0 ஆக்கணும். அப்போ R3 இம்ப்ளைஸ்
R3 minus 4R2. So which is similar to என்ன ஃபார்ம் நம்மளுக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரோ 1ல் சேஞ்ச் இல்லை, ரோ 2லேயும் சேஞ்ச் இல்லை, அதை எழுதியாச்சு. ரோ 3 தான் சேஞ்ச் பண்ண போகிறோம், R3 minus 4R2 பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ இது என்ன ஆகும் பாருங்கள், R3 minus 4 times R2. ஸோ 0 minus 4 times 0, again you will get 0. 8 minus 4 2s are 8. ஸோ அப்போ 8 minus 8 0. ஸோ இது என்ன ஆகும், minus 13 minus 4 times 8. ஸோ 4 8s are என்ன 32. ஸோ அப்போ ஆட் பண்ணிங்கன்னா will get minus 45. ஸோ அதுதான் இந்த third entry. Then minus 2 minus 4 times this, அப்போ minus 28. minus 2 minus 28 is minus 30. அவ்வளோதான். ஸோ இதோட முடிஞ்சு ஆக்சுவலி நான் ஜீரோ என்ட்ரி இங்கே முடிஞ்சு. பட் இது ரெண்டுமே 5 டேபிள் ஆர் 15 டேபிளில் மல்டிபிள் ஆகுன்றதுனால ஐ எம் டிவைடிங் திஸ் வித் minus 15 ஃபார் R3 மட்டும். பட் அது பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம ரேங்க் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அங்கேயே நம்ம முடிச்சிடலாம். 2870032. ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்து அப்கமிங் செக்ஷனில் வந்து சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம். அந்த இடத்துல இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் பண்ணுவோம். அதனால் இங்கே அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டா விச் இஸ் ஈஸியர் ஒன் அப்படியா இருக்கும். பட் நம்ம ரேங்க் ஃபைன் பண்ணுறதுக்கு இங்கே என்ஆஃப். ஏன்னா நான் ஜீரோ என்ட்ரி இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாது ஃபர்தராக இதை. ஸோ அப்போ இங்கே ரேங்க் முடிஞ்சது. எத்தனை நான் ஜீரோ என்ட்ரி இருக்குது, 3 ரேங்க்ஸ் 3 இருக்குது. therefore the above row echelon form as 3 non-zero rows. அப்போ rank of A வந்து நம்மளுக்கு என்ன 3. so that is the answer for this example 1.18. okay, right? So that's all for this question and that's all for this video also. So இந்த வீடியோவில் ஜஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் 1.18 வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஒரு 3 எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணியிருக்கோம் பேஸ்ட் ஆன் ரேங்க் ஃபைன் பண்ணுறது. ஓகே, ஸோ அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் எக்ஸாம்பிள்ஸ்லாம் சால்வ் பண்ணி இதை முடிச்சிருவோம். ஸோ இன்னும் நம்மளுக்கு இதில் ஒரு செக்ஷன் இருக்குது, காஸ் ஜோர்டான் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. காஸ் ஜோர்டான் மெத்தட் எதுக்குன்னா, நம்மளோட கிவன் மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணுறது பை யூஸிங் ரோ எக்லான் ஃபார்மை வச்சு. இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம், என்ன பண்ணுவோம், அஜைன்மெண்ட் கண்டுபிடிச்சி டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணி போடுவோம். அதெல்லாம் இல்லாமல் டேரெக்டாகவே நம்ம கிவன் மேட்ரிக்ஸோட ரோ எக்லான் ஃபார்மை வச்சு இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணுவோம். அந்த ப்ரொசீஜர் தான் வந்து நம்மளுக்கு காஸ் ஜோர்டான் மெத்தட். ஸோ அது இருக்குது, அதை பேஸ் பண்ணி ஒரு 2 கொஸ்டின் இருக்குது. ஸோ அதை முடித்தோன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஓவர் and then we'll see the exercise of 1.2. okay, so that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you, we'll see you in the next video.